விஜய் வந்து என்னுடைய கட்சியின் கொள்கை தலைவர் பெரியார்னு அறிவிச்சிட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனை, அது கொஞ்சம் விளக்குங்களேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரே லைனில் எடுத்துக்கோங்க. அவர் அமைதியாக நல்லா தான் இருந்தார் சீமான், எனக்கு தெரியும். அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து தான் இவர் டான்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்து அவர் கூட தான் பிறந்தநாள் சொல்லி வாழ்த்துன்னு போயிட்டாரு. இப்போ ஏன் இப்படி டென்ஷனு, ஏன் இப்படி, ஏன் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இல்லைங்க, அவருக்கு விஜயை பார்த்தா இப்போ ஒரு நடுக்கம் பயம் வந்துருச்சு. நான் ஓப்பனாக பேசுகிறேன். அதனுடைய நடுக்கம் மற்றவங்கள்ட்ட போய் காமிக்கக்கூடாது. இல்லை நீ விஜயோட மோதிக்கோ ஏதோ பண்ணிக்கோ, எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அசிங்கமாக வந்து பாம் எரியிறேன், புல்லு பூண்டு எரியும் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து தேவையான வார்த்தைகளா இந்த மண்ணில்? நான் அண்ணாமலை சொல்லலையே. இப்போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வாக்காளர்களுக்கு சொல்லிக்கிறேன், பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். யாராவது பார்க்குறேன் நான்? இதே எச் ராஜா தான் மென்டல்னு சொன்னார், நான் சொல்ல. எச் ராஜா சீமானை மென்டல்னு சொன்னார். ஒரு கட்சியை சீமானை ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் நான் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன். வர சொல்லுங்கள். ஒரே ஒரு கட்சியை சீமானை ஆதரிக்கிறேன் என்று எந்த கட்சியாவது சொன்னால் நான் வெளியிலே போயிடுறேன். சொல்லுங்கள். பிஜேபியை சொல்லுங்கள். அண்ணாமலை வெளியே வந்து சொல்ல சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க.